கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இப்பொழுது இருக்கும் நிதின் நபின் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்களை எல்லாம் விடுவித்துவிட்டு புதியதாக தனது அணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது பொதுவாக ஒவ்வொரு தலைவருக்கும் பாரதிய ஜனதாவில் அவங்களுடைய டீமை உருவாக்கி கொள்வதற்கான அதிகாரம் உண்டு. இப்போ நிதின் நபின் செய்திருக்கிறது சென்ட்ரல் குழுவை. இதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தலைவர்களை நியமிக்கக்கூடிய ஒரு வேலை ஒன்று நடக்கும். அப்போ நம்ம நிச்சயமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத குறித்து பேசுவோம். இப்போ மெயின் விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த மாற்றங்கள் பற்றி இந்த லிஸ்ட் வந்ததிலிருந்து பல்வேறு பத்திரிகைகளில் பல்வேறு விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டோட பார்வையில் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த அந்த லிஸ்ட்லேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒருத்தர் தான் இருக்குது லிஸ்ட்லேயே. என்னென்ன நீங்கள் தலைவர் நிதின் நபின், அப்புறமா துணைத் தலைவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரிஸ், ஜெனரல் செக்ரட்டரிஸ். அந்த ஜெனரல் செக்ரட்டரியில் ஒரே ஒருவர் மா வெங்கடேசன் அவர்கள். நல்ல நண்பர், எனக்கு நன்றாக தெரிந்தவர். அது ஒன்று சொல்லிக்க முடியும், அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்துலையும் அப்படி இப்படி தேடி பார்த்தாலும் வேறு தமிழ் பெயர்கள் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஒருத்தர் தான். பட் பலவேறு பொறுப்புகளை நாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து தேர்ந்தெடுக்கணுங்கும் பொழுது கேரளாவிலேருந்து கூட கொஞ்சம் அதிகமான பேர் இருக்காங்க. ஒரு 2-3 பேர் கண்ணில் தென்பட்டது எனக்கு. தெலுங்கானாவில் குறைவு, ஆந்திரா, கர்நாடகாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு கலவையாக, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தென் மாநிலங்கள்லேருந்து அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப குறைவு தான். அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பட் அதுக்கெல்லாம் கடைசியாக வருவோம். என்ன இப்போ அவர்களுடைய மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். பாரதிய ஜனதா கடந்த 3 தேர்தல்களாக மத்தியில் தொடர்ந்து ஜெயித்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அப் டவுன் இருக்கலாம். கடைசியாக 2024 தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை பாரதிய ஜனதாவுக்கு. இது மத்தியில். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பெரிய தோல்விகள் ஏதும் இல்லாமல் பல இடங்களை தக்க வைத்திருக்கிறது, இழந்த இடங்களை மீட்டிருக்கிறது, புதிதாக இடங்களை பெற்றிருக்கிறது. மேற்குவங்கம் போல இந்த 5 மாநில தேர்தல்களுக்காக பொறுத்திருந்து 5 மாநில தேர்தல்கள் முடிந்து ஒரு சில மாதங்களில் நிதின் நபின் தன்னுடைய அணியை தேர்வு செய்திருக்கிறார். அவருடைய பிரச்சனைகள் என்னென்னா, அடுத்ததாக 2 மேஜர் தேர்தல்கள் வருகின்றன. அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, உத்தரப்பிரதேசத்தோட தேர்தல். இந்த உத்தரப்பிரதேசத்தை ஜெயித்தார்கள் என்றால் இது 3வது முறை தொடர்ந்து ஜெயிக்கிறார்கள். தோற்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய அடியாக இருக்கும் அவர்களுக்கு. அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தலின் போது அது மிகப்பெரிய பிரச்சனையை அவர்களுக்கு கொடுக்கும். இது ஒன்று. 2வது பஞ்சாபில் பாரதிய ஜனதாவுடைய இடம்ங்கிறது 0. தமிழ்நாட்டை விட பெட்டர், ஆனால் அவ்வளோதான். அங்கே காலாகாலமாக உங்களுக்கு அகாலிதள் காங்கிரஸ் என்று வந்து கொண்டிருந்தார்கள். பாரதிய ஜனதா அகாலிதளுடன் சேர்ந்து சவாரி செய்திருக்கிறது இதற்கு முன்னால். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் தேவையின்றி இந்த விவசாய சட்டங்கள் தொடர்பாக ஒரு பிரிவு ஏற்பட்டது. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அகாலிதளுக்கு செம்ம அடி. அவர்கள் அவ்வளவு பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்தார்கள். அதாவது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அகாலிதள் அங்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்துல ஆம் ஆத்மி கட்சி ஒரு புதிய கட்சியாக அங்கே வருகிறது. இங்கே விஜய் வந்த மாதிரி அங்கே ஆம் ஆத்மி கட்சி அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எங்கே வலுவாக இருக்கிறது. காங்கிரஸ் நம்ம ஊர் திமுக மாதிரி அந்த இடத்துல. அப்போ நம்பர் 1ல் இப்பொழுதைக்கு ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது பஞ்சாபில். 2வது இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. ஒரு டிஸ்டன்ட் 3வது இடத்தில் அகாலிதள் இருக்கிறது. பாரதிய ஜனதா எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடணும். அப்பாவை காணோங்கிற மாதிரி பாஜகவை காணோம் தான் அந்த இடத்துல. இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னா கொஞ்சம் ஆம் ஆத்மி கட்சியை லேசாக உடைச்சு, முக்கியமாக லோக்சபா ராஜ்யசபாவில் உடைச்சு ஒரு சில பஞ்சாபிகளை தங்களை நோக்கி இழுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா. அது போதுமா? அதை வைத்துக்கொண்டு அகாலிதளை தாண்டி 3வது இடத்துக்கு வர முடியுமா, 2வது இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அது அந்த மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா அங்கே பாரதிய ஜனதாவை ஒரு இந்து கட்சியாக பார்க்கிறார்கள். ஸோ பஞ்சாபில் சீக்கியர்கள் கிட்டத்தட்ட 60%, இந்துக்கள் கிட்டத்தட்ட 40%. 40 கொஞ்சம் கீழே, அவங்க 60க்கு கொஞ்சம் கீழே. ஆனால் சீக்கியர்கள்ங்கிறவங்களையே பெருமளவு ஆட்கள் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே. அடுத்தது இதே சீக்கியர்களையே மதப்பிரிவினை மட்டும் இல்லை, ஜாதி பிரிவினையும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கணிசமானவர்கள் அதில் ஷெட்யூல்டு காஸ்ட் சீக்கியர்கள் கணிசமானவர்கள்.
அப்போ சீக்கிய குழுவே ஒரு விதத்தில் உயர்ஜாதி சீக்கிய மதத்தை பின்பற்றும் சீக்கியர்கள், இன்னொன்று ஷெட்யூல்டு காஸ்ட் சீக்கிய மதத்தை பின்பற்றும் சீக்கியர்கள், இன்னொன்று சீக்கியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற ஆரம்பித்திருப்பவர்கள். இந்துக்கள்லையும் ஒரு சில பிற மதங்களை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. இந்துக்கள்னு சொல்கிறேன், அதில் கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸும் அதுக்குள்ளே இருக்கலாம். பட் ஜாதி பிரிவினை அங்கேயும் தெளிவாக இருக்குது, அங்கேயும் ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணி எப்படி ஒருவர் ஜெயிக்கப் போகிறார்? இதில் அகாலிதள் படுவீழ்ச்சி, இனிமேல் அவர்களால் எழுந்து வர முடியும் என்று எனக்கு தோணவில்லை. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு வலுவான ஒரு இடம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பாரதிய ஜனதா எதிர்கொண்டாகும். முக்கியமாக யூபி எலெக்ஷன், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரொம்ப பெரிய பிரச்சனை, பாரதிய ஜனதா உண்மையிலேயே கொஞ்சம் பயந்து போயிருக்கிறது கரப்பான் பூச்சிகளை கண்டு. அவ்வளவு பயம் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வையை நான் சொல்லிடுறேன். ஆனால் உள்ளூரை நம்ம இளைஞர்களை தொட விட்டுட்டோமோ அப்படிங்கிறத ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டருடைய சுதந்திர தின உரையில் பார்க்குறோம். 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் ஏஐ ட்ரைனிங் கொடுக்குறேன், ஃப்ரீயாக நீட்டுக்கும் ஜேஇக்கும் கோச்சிங் தரேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறதே இளைஞர்களை நோக்கி தான். அதனால் கரப்பான் பூச்சிகள் தங்களுடைய வேலையை, தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை குறைச்சிக்க போகிறாங்களான்னா நமக்கு தெரியாது. ஆனால் கண்டினியூஸாக கல்வி சார்ந்த 2 பெரிய பிரச்சனைகள், அது 3வது வேற ஒரு ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, அது யாரும் அவ்வளோவா கண்டுக்கலை, அது ஒரு பெரிய போராட்டமாக முடியல. நீட்டும் சரி, அதுக்கப்புறமா சிபிஎஸ்சியும் சரி, மிகப்பெரிய ஒரு அவமானத்தை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது கொஞ்சம் லேட்டான ஒரு புரிதல் தான் பிரதமருக்கே வந்தது. ஏன்னா உண்மையில் அவர் அதிரடியாக இறங்கி தர்மேந்திர பிரதானை அடுத்த நாளே டிஸ்மிஸ் பண்ணி நாட்டு மக்களுக்கு, முக்கியமாக இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் எப்படி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தா இந்த கரப்பான் பூச்சிகளுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அங்கே தொடர்ந்து என்னை போன்ற ஒரு சிலர் நாள்லேருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஏன் எதுக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இவர்களுக்கு பணிந்து நீக்கிவிட்டு இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னும் சீனியர் மினிஸ்டர்ஸ் அனுப்பி, இதெல்லாம் தான் ஒரு கட்சி தவறும் இடங்கள், தவறு செய்யும் இடங்கள். இந்த தவறு செய்ததுக்கு பிறகு தேவையில்லாத கோபத்தை கொண்டு வருது. நீங்கள் எதிராளியை வளர்த்து விடுறீங்க. இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்கு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. கூட்டம், அது ஒரு குழு, இன்றைக்கு அது ஒரு கட்சியே கிடையாது. அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதே தெரியாது. ஒரு 2-3 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, போராட்டம்னா தெருவில் குதிப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தெருவில் போகிற வரவெல்லாம் அங்கே போனான். அவன் மாடோட கொம்பை கூட தொட்டு பார்த்துருக்க மாட்டான் வாழ்க்கையில். அந்த தூரத்தில் மாடு வந்தாலும் இந்த பக்கம் கிளம்பி ஓடக்கூடிய பசங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படியே நாட்டு மாடுகளை காப்போம், ஜல்லிக்கட்டு என்பது தமிழரின் இனத்தின் பெருமையை பறைசாற்றும் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு கிராமத்தில். அதை பார்க்குறவன் அந்த கிராமத்துக்காரன் மட்டும்தான். அதில் 4 பேரோட வயத்தை அது குத்தி கிழிச்சிடும், எப்படியும் 2 பேர் போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் இங்கே போராடி வெற்றி பெற்று வாங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கும்பல் மன உணர்வு மட்டும்தான் இவர்களை உந்தியது. அதே மாதிரி தான் இந்த கரப்பான் பூச்சி போராட்டமும் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்தது. கூட்டமாக போய் நின்று எதுக்குடா, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னென்னவோ பிடிக்கல, தெருவில் வரும்பொழுது நான் சாப்பிட்ட உணவில் உப்பு கொஞ்சம் குறைச்சும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பிடிக்கல, வா ஜந்தர் மந்தருக்கு போவோம், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்ததாவது ஒரு லாங் டேர்ம் செயல் திட்டம் இருந்தது. ஏன்னா ஊழல் என்பது அவ்வளவு நீட்டமாக போகக்கூடியது. அந்த ஊழலை ஒழிப்பதற்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி மாற்ற முடிந்தது. இப்போ உனக்கு என்ன அஜெண்டா கரப்பான் பூச்சிகளுக்கு தெரியல. ஆனால் இளைஞர்களிடம் ஒரு கோபம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பல இடங்களில் பார்க்கறது தெரியுது. ஸோ அதுவும் சேர்ந்து ஒரு சின்ன கலவரத்தை பாரதிய ஜனதாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பழைய ஹேண்ட், காணாமல் போயிருந்த ஒரு சிலர் மீண்டு வருகிறார்கள். நம்ம எல்லா பேரையும் நான் போக போகிறதில்ல. முக்கியமாக ஸ்மிருதி இரானி, உண்மையில் அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் அவங்க என்ன செஞ்சாங்க, 2014 அவங்க ஆரம்பித்ததே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அப்போ அது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு பேரால் இருந்தது. அங்கே தான் அவங்க அமைச்சராக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பிக்கஸ்ட் கிளைம் டு ஃபேம்
ராகுல் காந்தியை தோற்கடித்தது அமேத்தியில். அந்த ஒரு பின்னணியிலேருந்து வந்தவங்க அடுத்த முறை தோற்று போன உடனே அந்த வெற்றிக்கு பிறகு அடுத்த தேர்தல் அவங்க தோற்று போகிறாங்க. ஏன்னா அந்த என்டையர் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு 2024 தேர்தலில். அதில் தோற்று போனவர்களில் ஒருவர் ஸ்மிருதி இரானி. ஸ்மிருதி இரானி டப்புக்குன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அது பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய தேர்தல்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. எதிர்க்கட்சி தலைவர் யாரோ அவரை எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுடைய சான்ஸ் ஆஃப் விக்ட்ரி வந்து 20% தான். 20லேருந்து 25. ஒரு முறை ஜெயித்தா அடுத்த முறை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சின்ன சேஞ்சில் எல்லாமே மாறி போயிடும். அப்போ நீங்கள் அவங்கள வந்து லைம்லைட்லேருந்து நீங்கள் அவங்கள எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட் அன்பிலீவபிள் டேலண்ட். 7-8 மொழியில் பேசுகிறாங்க. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டார் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா ஸ்மிருதி இரானி. அவ்வளவு சரளமாக பெங்காலி பேசுகிறாங்க. ஹிந்தி சொல்லவே வேண்டாம். பல மொழிகள் தெரிந்த ஒருவரை நம்முடைய கட்சிக்கு அவங்க முக்கியம் என்று அவங்கள வந்து லைம்லைட்டில் வைத்திருக்கணும். இல்லை, சென்ற தலைவர்களுக்கு வந்து அது பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக படலை. எந்த ஆர்கனைசேஷனல் ஒர்க்கும் கொடுக்கல. ஷி வாஸ் லிட்ரலி அவங்க வந்து காணாமல் போயிருந்தார்கள். இப்போ அவங்க வந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக வராங்க ஸ்மிருதி இரானி. இது ஒரு பெரிய உத்வேகத்தை உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கும். ஏன்னா இவர் வந்து மிக நன்றாக பேசக்கூடியவர். தேர்ந்தெடுத்த பலர் இப்போ ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கட்டும் அல்லது நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கட்டும், இதில் பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், அதாவது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கேரளாலேருந்து நமக்கு தெரிந்த ஒரு சில முகங்களை பற்றி மட்டும் பார்ப்போம். சுரேந்திரன், அனில் ஆண்டனி 2 பேருமே தேர்தலில் இங்கே அந்த 5 மாநில தேர்தல் போது ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தவங்க. அவங்க 2 பேரும் வந்து நேஷனல் செக்ரட்டரியாக வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்கடேசன் தலித்திய அறிஞர், நிறைய தலித் இன்டெலெக்சுவல்ஸை பற்றி புத்தகங்கள் தமிழில் எழுதக்கூடியவர். MC ராஜாவுடைய உரைகளை எல்லாத்தையும் தொகுத்து ஒன்றாக ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறவர். அம்பேத்கர் பற்றி எழுதக்கூடியவர். இந்துத்துவ சாயல் கொண்டவர், இந்துத்துவத்தில் தோய்ந்தவர், சாயல்லாம் கிடையாது, அவுட் அண்ட் அவுட் இந்துத்துவா. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 பிகினிங், மேலே மேலே போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இங்கிருந்து அவர் வந்து அடுத்து நேஷனல் செக்ரட்டரியிலேருந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக உயர்ந்தார்னா ஒரு நல்ல வாய்ப்பு சப்சீக்வெண்ட்டாக கிடைக்கும் அவருக்கு. இங்கே தேர்தலில், சமீபத்திய தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. இனி வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்டாயமாக அவரை போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படும். வேறு சில மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மகிழா மோர்ச்சாவுக்கு தலைவராக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க. அந்த சேஞ்சில் மாற்றம், அதனால் அவர் மீது கோபத்தினால மாற்றுறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரூப் குமாரி சௌத்ரின்னு ஒருத்தங்க வராங்க. பட் மகிழா மோர்ச்சாவை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி யுவ மோர்ச்சாவுக்கு பல ஆண்டுகளாக தேஜஸ்வி சூர்யா, கர்நாடகத்தை சேர்ந்தவர், அவர் தான் தலைவராக இருந்து வந்தார். அங்கே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹேமந்த் ஜோஷி என்று ஒருவர் வந்திருக்கிறார். இதுவும் நமக்கு தெரிந்த பெயர்களாக இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெஷரர் மாதிரியான போஸ்ட்டை வந்து மாற்றமே கிடையாது. பியூஷ் கோயல் அமைச்சர் மிக சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, எங்களுடைய ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிடுவதற்கு அவர் தான் வந்திருந்தார். இந்த புத்தகத்தை வெளியிட்டு நன்றாக விரிவாக பேசினார். ஸோ அவரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார், அவர் அங்கே தான் இருப்பார். 2 முஸ்லீம்கள் இருக்காங்க. அனில் ஆண்டனியை கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுல சேர்த்துக்கலாம். இந்த 2 முஸ்லீமில் வந்து ஒருவர் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட், 2 பேருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ப்ரொஃபஸர் தாரிக் மன்சூர் அப்படிங்கிறவர் வந்து நேஷனல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இது மாதிரி மைனாரிட்டி மோர்ச்சா, இந்த மோர்ச்சாக்கள்லாம் யுவ மோர்ச்சா, மகிழா மோர்ச்சா, அது மாதிரி ஓபிசி மோர்ச்சா, கிசான் மோர்ச்சாங்கிற மாதிரி மைனாரிட்டி மோர்ச்சா. மைனாரிட்டின்னு வந்ததுக்கு பிறகு அதில் ஒரு கிறிஸ்டியனோ அல்லது முஸ்லீமோ தான் இருக்க முடியும். இங்கே வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு தனியாக பண்ணாமல் குன்வர் பசீத் அலின்னு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இன்னொரு முஸ்லீமுக்கு அது அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனில் ஆண்டனி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அவர் வந்து நேஷனல் செக்ரட்டரியில் ஒருத்தராக இருக்கார், கேரளாவை சேர்ந்தவர். இதுக்கு மேலே ரொம்ப அனலைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது இதில். பட் மெயின் பாயிண்ட் இதுதான், புது ரத்தம் கொண்டு வந்தே ஆகணும். புதிய தலைவர், புதிய தலைவரோடு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அந்த விதத்தில் வந்து இந்த மாற்றத்தை வச்சு பெரிய அனாலிசிஸ்லாம் பண்ணலாம். பட் அந்த அனாலிசிஸ் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. இன்னொன்று வந்து இதோட கூட சேர்த்து சொல்கிறது, ஷெஹ்சாத் பூனாவாலா
அப்படிங்கிறவர் வந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸோட பட்டியலில் இருந்தவர். அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராகவும், முக்கியமாக டிவி டிபேட்டில், இந்த ஆங்கில சேனலில் டிவி டிபேட் அப்படிங்கிறது வந்து அதை பார்க்குறவர்கள் ரொம்ப குறைவு. ஆக்சுவலாக இந்தியாவில் ஆங்கில சேனல் பார்க்குறவங்க ரொம்ப குறைவு, அதுதான் உண்மை. ஆனால் அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா இன்டெலிஜென்ஷியா எல்லாரும், முக்கியமான நபர்கள் எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்கன்ட்டு. அதில் ஷெஹ்சாத் பூனாவாலா வந்து இந்த அடித்து விளையாடுபவர். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ரோல் தேவையா? அப்போ வீரேந்திர சேவாக் மாதிரி போடுற பாலெல்லாம் 6 அடிக்கணும், அப்போ எதிராளியை மட்டம் தட்டணும். அது ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் அதை வச்சுக்கிட்டு பேசணும். அதுக்கான ஒரு சில கேலிகள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் கேலி செஞ்சு அவங்கள வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தமிழகத்திலேருந்து சரவணன் அப்படின்னு திமுகவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் போவார். அதில் ஒரு சில ஃபேமஸ் வீடியோ பிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கேங்காக பாரதிய ஜனதாவோடு நேரடி தொடர்பு இல்லாத ஆனந்த் ரங்கநாதன், தனிநபர் அவர் அப்படின்னு வச்சுங்க, ஆனால் ஒரு ஹிந்துத்துவ சாயல் கொண்டவர். ஷெஹ்சாத் பூனாவாலாங்கிறவர் வந்து ஒரு முஸ்லீம், ஆனால் பாரதிய ஜனதாவுடைய கலரோட சாயலோட இறங்கி பேசக்கூடியவர். இவங்க எல்லாரும் வந்து ஒரு பாரதிய ஜனதாவுக்கான ஒரு வலுவான ஒரு இடத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதே மாதிரி பிரதீப் பண்டாரி அப்படிங்கிறவர் அதிகமாக ஹிந்தி சேனல்களில் வரக்கூடியவர். இவங்கெல்லாம் வந்து மீடியா கோ கன்வீனராக பிரதீப் பண்டாரி இருக்கிறார். நான் முக்கியமாக சொல்ல வந்தது, ஷெஹ்சாத் பூனாவாலா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். கட்சியில் இருந்தல்ல, தன்னுடைய பொறுப்பில் இருந்து, ஸ்போக்ஸ் பர்சன் ரோலில் இருந்து, இல்லை எனக்கு வேறு வேலைகள்லாம் இருக்குது, அதனால் எனக்கு வந்து என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு அதை ஏற்க மறுத்தது தலைமை. நிதின் நபீன் அதை ஏற்க மறுத்திருந்தார். அவர் இப்போ திரும்பவும் இன்னொரு கடிதம் எழுதி, சாரி என்னால் மாற்றிக்க முடியாது, ஆனால் ஒரு வித்தியாசம், அண்ணாமலை மாதிரி நான் போய் தனி கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு இவருக்கு கிராஸ் ரூட் சப்போர்ட்லாம் கிடையாது. ஒரு தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிறதுக்கும் கிராஸ் ரூட் லெவலில் கட்சி தலைவராக இருந்து நான் போய் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேங்கிறவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ பூனாவாலா வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு, என்னுடைய வேலையை தான் நான் விடுறேனே தவிர கட்சியையோ ஐடியாலஜியையோ அல்லது ஆளையோ, அதாவது இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது வந்து நரேந்திர மோடியை நான் தொடர்ந்து பின்பற்றுவேன், இந்த கட்சியோட ஐடியாலஜியை நான் தொடர்ந்து பின்பற்றுவேன், என்னோட கொடுத்துருக்கிற ரோலை என்னால் செய்ய முடியாமைக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்போ சரி நீ மெம்பராக இருக்கலாமே பிஜேபியில் அப்படின்னா, அவர் வந்து பிஜேபி மெம்பர்ஷிப்பையும் அவர் விட்டுட்டார். அதுதான் வந்து ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா ஒரு ஸ்ட்ராங் டுவர்ட்ஸ் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு மூவ் ஒன்று அவங்க பண்ணியாகணும். இனியும் வந்து மைனாரிட்டிகளோட வாக்குகள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா நடந்து கொள்ளக்கூடாது. அதற்காக நீங்கள் அப்பீஸ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உனக்கு நீ இதை வச்சுக்கோ, உனக்கு நான் இதை செய்ய போகிறேன், நீ எல்லாம் வந்து இப்போ இந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு இடத்துல சொன்னார், ஒவ்வொரு ரூபாயிலையும் முஸ்லீம்களுக்கு அதிக பங்கு தரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தே ஆர் லைக் எனி அதர். ஒரு இந்துக்கு தர்றது ஒரு முஸ்லீமுக்கு தரணும். முஸ்லீம்களுக்கு குறைத்து தர வேண்டியதில்லை, கூடவும் தர வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் போகணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் வைஸ் 2 முஸ்லீம் தான் இருக்காங்க, ஒரு கிறிஸ்டின் தான் கண்ணுக்கு தெரியுது. சில பேர் வந்து அவங்க கிறிஸ்டியனாக இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருடைய பெயரையும் நான் வந்து அதிகம் அறிந்தவன் அல்ல இந்த புது இது கமிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு கிறிஸ்டியன் தான் என் கண்ணுக்கு தெரியுது. தட் இஸ் நாட் குட் இனஃப். நீங்கள் தேடணும், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை உள்ளே கொண்டு வரணும். நிச்சயமாக பாரதிய ஜனதாவுடைய கொள்கைக்கு உட்பட்டு அவங்க ஒரு சில இடங்களில் விலகுவார்கள். இந்த அதீதமான ஆன்டி மைனாரிட்டி கருதுகோளை வைத்திருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் பதிலே பேச முடியாது. அப்புறமா பல்வேறு இந்த சங்க பரிவாரத்தில் பல்வேறு கிளை இயக்கங்கள் இருக்குது, அவங்களுடைய அப்ரோச்சே வேறு. அதை எல்லாத்தையும் மீறி தான் பாரதிய ஜனதா என்னும் கட்சியானது இந்துக்களுக்கான கட்சி இல்லை, அனைவருக்குமான கட்சி. அப்போ நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் ஒரு 13% முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து 13% எல்லா போஸ்ட்டும் நாங்கள் 10%க்கு மேலே நாங்கள் முஸ்லீம்களை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆனால்
1% கூட இல்லாத மாதிரியாகவும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஃபேர் நம்பரில் முஸ்லீம்களையும் கொஞ்சம் அதை விட முஸ்லீம்கள் தான் முக்கியம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷன், நேஷனல் கிறிஸ்டியன் பாப்புலேஷனுங்கிறது வந்து 2% 3% தான். அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டால் போதும். பட் முஸ்லீம் பாப்புலேஷனோட ஒரு நம்பிக்கையை வளர்க்கும் விதமாக நீங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் முக்கியமானவர்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு டிபேட்டை அந்த கம்யூனிட்டியோடு ஏற்படுத்த ஆரம்பிக்கணும். எங்களோட சில கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுவோம். நாங்கள் இந்துத்துவ இயக்கமான ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர்கள். ஆனால் அதே சமயம் கவர்னன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக இருக்க மாட்டோம். கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். அப்போ 2-3 புள்ளிகளில் பிரச்சனை வரும். மற்றபடி அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ரிலேட்டட் பிரச்சனை எப்போவுமே வரும். அந்த மாதிரி இடத்துல லோக்கல் ரெக்குவயர்மெண்ட்டை லோக்கல் ஆட்கள் தான் முன்வைக்கணுமே தவிர, பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் வந்து நாட்டுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து இந்துக்கள்கிட்ட சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்துக்கள் நியாயமாக கோர்ட்டுக்கு போய் இந்த நரசிம்மராவ் கொண்டு வந்த இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணணும். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இந்த அயோத்தியா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மற்றதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச்சே எடுக்க மாட்டோம் என்று இந்துக்கள் சார்பில் பேசுகிறதுக்கு எந்த கட்சிக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு ஹிந்து தன்னுடைய பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பாதிக்கப்பட்டிருக்கின்றால் அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கட்சியாக நீங்கள் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம், அது கோர்ட்டு பார்த்துக்கும், அவ்வளோதான். நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட அதை விட்டுட்டு நீங்கள் நகர்ந்து போங்க. கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரி வேணாலும் தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் சொல்லலாம், கட்சிக்கு இதில் ஒரு கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலான பொசிஷன் எடுத்தாலே போதுமானது. அது மாதிரி வக்ஃப் ஆக்ட், அதில் இருக்கக்கூடிய டிராக்கோனியன் பொசிஷன்ஸை நீக்குவது, இதெல்லாம் பண்ணுறதுல வந்து தவறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது எந்த விதத்திலும் ஆன்டி முஸ்லீம் ஆகாது. இப்போ எஃப்சிஆர்ஏவை எடுத்துப்போம். எஃப்சிஆர்ஏல எது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதையும் எஃப்சிஆர்ஏ பற்றின என்னுடைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். தேவையற்ற சில விஷயங்களை செய்யக்கூடாது. ஆனால் அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எந்த விதத்தில் இங்கே தரையில் எவ்வாறு அது செலவிடப்படுகிறது அப்படிங்கிறத கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் அதற்காக போய் நான் வந்து அதில் ஒரு கட்டுமானம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதை நான் எடுத்துக்கொள்வேன், ஒரு சின்ன தவறு நேர்ந்தாலும் நான் வந்து அங்கே உள்ள நுழைவேன். இட்ஸ் நாட் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நீங்கள் அதை ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸுங்கிற ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர வன்மம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த பயம், இப்போ சிஜேபின்னு ஒன்று வந்தால் தான் நான் பயந்து இளைஞர்களை நோக்கி போவேன், மைனாரிட்டிகளிடமிருந்து ஒரு பிரச்சனை வந்தால்தான் நான் மைனாரிட்டிகளை பார்ப்பேன் என்று இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு கண்டினியூவஸ் டயலாக் என்ற ஒன்று இருக்க வேண்டும். ஸோ அது வந்து இந்த ஆஃபீஸ் பேரர்ஸில் என்னால் பார்க்க முடியல. அடுத்தது சவுத்துக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப புவர். இப்போ உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா கோ கன்வீனர்ஸில் ஒருத்தருமே கிடையாது, மீடியா கோ கன்வீனர்ஸில் ஒருத்தருமே கிடையாது. ஒரு பேசிக்கான இது ஒரு பேசிக் மீனிங் இதில் இருக்கணும். மோர்ச்சா பிரசிடென்ட்ஸ்னு கொடுக்குறாங்க இல்லையா, ஒருத்தருமே கிடையாது. ரொம்ப 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 குறைவானவர்கள் தான். இப்போ வந்து சில நார்த் ஈஸ்ட் கோஆர்டினேஷன், அப்போ நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்க தான் அதில் இருப்பாங்க. ஆல் செல்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு, அதில் ஆல் செல்ஸ் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்னு ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்ரட்டரிஸில் 2 கேரளா, 1 தமிழ்நாடு. அது நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுடைய பெயர்களையுமே நான் சொன்னேன். நேஷ்னல் ஜெனரல் செக்ரட்டரியில் ஒருத்தருமே கிடையாது. அப்படி ஒருத்தருமே கிடையாதுன்னா இங்கே ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனாலும் அதை தாண்டி தான் போகணும் இல்லையா? ஸோ இவ்வளவு தான் மொத்தமாகவே டோட்டல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தா. இப்போ பிஎல் சந்தோஷ் நேஷ்னல் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோதான். ஸோ இது வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய மூவை தென்னிந்தியாவை நோக்கி செய்ய முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு சில பேர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ நடக்குதோ அப்போ தான். ஸோ ஓவரால் லிட்டில் டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் ஏன் வந்து தென்னிந்தியாவை நோக்கிய ஒரு ஃபோரே இருக்கணும், மைனாரிட்டிஸை நோக்கிய ஒரு கரம் நீட்டுதல் இருக்கணும், இளைஞர்களை நோக்கி கரம் ஏன் நீட்ட வேண்டும்? ஏன்னா உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் பேஸ் திடீர்னு உங்களை கைவிடலாம். உத்தரப்பிரதேசம் உங்களை கைவிட்டது, அதனால தான் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் நடுரோட்டில் நிற்கிறீர்கள். இது உத்தரப்பிரதேசம் கைவிட்டால் தென்னிந்தியாவிலிருந்து திடீரென்று நமக்கு சில இடங்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நகரணும். முஸ்லீம்கள்
கணிசமான எண்ணிக்கையில் அசாம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்கள்லேயும், பிறகு பாக்கெட்ஸ் அது வந்து தெலங்கானாவில், வேறு மற்ற இடங்கள்லையும் இருக்காங்க. பட் இந்த 3 ஸ்டேட்டும் நாளைக்கு ரொம்ப முக்கியமாக போகுது. அப்போ அதில் என்ன பண்ண போகிறீங்க? அதில் ஓடி ஒழிய முடியாதல்லவா? ஸோ இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு இனி வரும் நாட்களில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் அவர்கள் கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பாரதிய ஜனதா வந்து தன்னை புதுப்பித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த ஜம்பை பார்க்கலாம். ஆனாலும் அது ஃபால்ஸ் லிட்டில் ஷார்ட். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.